ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஹாங்காங் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், குடமிளகா, முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஹிப்பி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேக வச்சு வடிச்சிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியை லைட்டாக தெளித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கங்க. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா ஒட்டாமல் வரும். இதில் கட் பண்ண பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹிப்பி மசாலா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம பொரியல் பண்ணி வச்சோம்னா அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரையாக வதக்குங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இந்த முந்திரியும் இந்த கடலையும் நல்லா வறுத்து, ரொம்ப ரோஸ்ட்டு பண்ண வேண்டாம், லைட்டாக வறுத்து நம்ம மேலே போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவே அப்படி தான் இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்ல ஸ்பைஸியான ஹாங்காங் நூடுல்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.